வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8ல் ப்ரோமோ 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்க, உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். விஜய் வந்து எப்படி பண்ணுவார் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்பார், ஏன்னா கேட்கணும், ஏன்னா அவங்க பொண்ணு இல்லை, மற்றவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் வெளுத்து வாங்குவார். இதில் எஸ்பெஷலி மாற்றுறது யார் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின். ஏன்னா இந்த பேய் டாஸ்க், அதாவது சொல்ல டெவில் டாஸ்கில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். தர்ஷிகாவும் தான் கூட. அவள் வந்து ஓவராக வந்து வேறு மாதிரி பண்ணிட்டா. அவள் ஒருத்தரை வந்து எப்படிலாம் வந்து தொல்லை கொடுக்க முடியுமோ, டார்ச்சர் கொடுக்க முடியுமோ, அதாவது என்னென்னா ஃபேவரிசம் பார்த்து விளையாடுறாங்க. இவங்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம், இல்லை இவங்களை நம்ம டார்கெட் பண்ணோன்னு. அப்படியாவது தர்ஷிகா கூட விளையாடினா. ஆனால் அந்த ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யா இருக்குது பாருங்கள், 2 பேரும் ஒஸ்ட்டுங்க. சௌந்தர்யா இண்டிவிஜுவல் பிளே விளையாடிருந்தால் அது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். ஜாக்லின் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தான், அவள் வந்து இப்போ மற்றவங்கள சார்ந்து அவங்க மேலே ஏறி அப்படி எஸ்கேப் ஆகக்கூடிய டீம். ஆனால் இந்த வாட்டி இந்த பேய் ஏஞ்சலாக இருக்கும்போது ஒன்றும் கிழிக்கல, அந்த டெவிலாக இருக்கும்போது ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வராதான் கேட்டால் எல்லாம் வராது. ஆனால் பின்னாடி கதை பேச தெரியும் ஜாக்லினுக்கு, கோல் மூட்டை தெரியும், ஒருத்தர் மேலே ஏறி முதுகு சவாரி பண்ண தெரியும். ஸோ இப்படி தான் பண்ணி உள்ளே இருக்கிற பர்ஃபார்மன்ஸையும் கெடுத்து ஜெயிலுக்கு போய் திருந்தாதது பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா தான். இதில் வந்து தர்ஷிகா வந்து கொஞ்சம் ஓவராக தான் எல்லை மீறி போவாங்க. அவங்களுக்கு நம்ம சார் வெளுத்து வாங்குவாருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து டாப்பாக விளையாடுறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மஞ்சிரி வந்து அதாவது பேச்சில் தான் கொஞ்சம் லென்த்தியாக போவாங்க, லேகாக போவாங்க. ஏன்னா அவங்க பட்டி பண்ணுற பேச்சாளர் இல்லையா, அதனால் அப்படி. ஆனால் அந்த கேமில் வந்து உண்மையிலே டெவில் அந்த பேய் அப்படி டெவில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் ரொம்ப கன்னிங்காக அவள் வச்சு செய்வாங்க பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே அவங்களாம் நல்ல தரமாக விளையாடினாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து வெளுத்து வாங்க போகிறாரு. ப்ரோமோவில் அதான் காமிச்சிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாமான்னு அவர் பார்த்துட்டு எப்படி பேசுகிறாருன்றது நம்ம அடுத்து தான் தெரியும். யார் யாரெல்லாம் எல்லை மீறி போனது அதையும் வந்து இன்றைக்கி சொல்லுவார். ஸோ இது தரமான சம்பவமாக இருக்கும். ஏன்னா ப்ரோமோ 1லேயே தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக வந்து இன்றைக்கி 2 பேருக்கு சரியான ரோஸ்ட் இருக்குது. தர்ஷிகா இன்க்ளூடிங் 3 பேருக்கு செம்ம ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வேடிக்கை பாருங்கள், என்ன விஜய் சேதுபதி எப்படி பேசுகிறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.